மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம வேலூர் சட்டமன்ற கேட்டிருந்தாரு, எங்க ஏரியாவில் கடைகள் இல்லை அப்படின்னு. அவரோட நாலேஜுக்காக சொல்றேன். கிட்டத்தட்ட அந்த அணைக்கட்டு தொகுதியில் நம்ம வேலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 511 ஃபுல் டைம் கடைகள் இருக்கு, 276 பார்ட் டைம் கடைகள் இருக்கு, மொத்தம் 787 கடைகள் இருக்கு. இதுவரைக்கும் ரன்னிகள் இருக்கு. இதுல பார்ட் டைம் ஃபுல் டைம் இருக்கு. புது கடைகள் அவங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா 800 பேருக்கு மேல இருந்தா பர்மனன்ட் கடைகளும், 300 பேருக்கு மேல இருந்தா பார்ட் டைம் கடைகளும் உருவாக்கி இருக்கும். முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வட்டங்கள் ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது, அதை வட்டங்களை மாற்றி அமைக்க வேண்டும், ஒன்றும் மாற்றிடத்திற்கு சொன்னார்கள். அதை பொறுத்தவரையிலும் எங்கெங்கே வட்டங்கள் தொலைதூரத்தில் இருக்கிறது என்பதையும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். அதேபோல வட்டங்களை பிரிப்பதும் கோட்டங்களை பிரிப்பதும் இதெல்லாம் நம்முடைய மக்கள் ஜனத்தொகை அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் முடிந்ததற்கு பிறகு தெளிவாக மக்கள் நலன் கருதி குறைவான போக்குவரத்து அங்கே பயணங்களை செய்வதற்கான ஏற்பாடுகளை இந்த அரசு செய்யும். உறுப்பினர் மோகன் அவர்கள் பேசுங்க. உறுப்பினர் மோகன் பேசுங்க. உணவுத்துறை அமைச்சர். ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். நம்ம மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கேட்டிருந்தாங்க, இந்த தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன்ல நூறு வாணிப கழகத்தில் லாரி டிரான்ஸ்போர்ட் எங்கெல்லாம் தேக்கமா இருக்கு, அதில் டிரான்ஸ்போர்ட்ல 650 ரூபா வாங்குறாங்க, 300 தான் கொடுக்குறாங்க, என்ன பண்ணலாம் கேட்டிருந்தாங்க. அதை பத்தி ஒரு சின்ன குறிப்பு. 17/10/2019 உங்களோட ஆட்சி காலங்கள் தான். உங்க 2019 ஒரு ரீஜனல் டெண்டர் கொடுத்திருந்தாங்க 2 கம்பெனிகளுக்கு. இந்த டெண்டர்ல ஆர்னிகா என்டர்பிரைசஸ் ஈரோடு, ஜிங்க் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நாமக்கல், கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. நம்ம கவர்மெண்டோட ஒன்றிய அரசோட சட்ட பிரகாரம் 2 ஆண்டு கொடுக்கணும். அதுல நிறைய தவறு நடந்ததுன்னு சொல்லி அந்த ஃபோர்க்ளோ அதை டெம்பரவரியா, அதாவது உடனே 28/2/2023 ஃபோர்க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அன்ற தேதியில டிபார்ட்மெண்டல் மூமெண்டா 1/3/2023 அன்னைக்கு தேதியிலிருந்து 30/6/2024 வரைக்கும் தமிழ்நாடு நுகர்வோர் கழகம் மட்டுமே அந்த லாரி டிரான்ஸ்போர்ட் ஃபாலோ பண்ணாங்க. அப்பெல்லாம் எந்த தவறும் வரல. அதுக்கப்புறம் அடுத்த ஆட்சி காலங்களில், அதாவது 8/6/2023 உங்க ஆட்சி காலத்தில் அடுத்த ஆட்சி காலங்களில் அவங்களும் அதே மாதிரி ரீஜனல் டெண்டர்ஸ் கொடுத்தாங்க. முந்தைய அரசு 2 கம்பெனி கொடுத்தது, அடுத்த அரசு 3 கம்பெனி கொடுத்திருக்கு. அந்த ஆட்சி காலம் நிறைய நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல தான் இந்த மிகப்பெரிய ஒரு என்னெல்லாம் கான்ட்ராக்ட் வேல்யூ போடுறோமோ அந்த வேல்யூக்கு பதிலாக அங்க இருக்கிற லோக்கல் சப்கான்ட்ராக்ட் யார் யூஸ்வலா என்ன பண்ணணும்னா, ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கறோம்னா அந்த கான்ட்ராக்டர் அந்த வேலையை செய்யணும். அவருக்கு அந்த அனுபவம் இருக்கணும், அவருக்கு லாரி இருக்கணும், லாரிலாம் இருந்தாதான் அவர் அந்த அனுபவத்தில் வேலை செய்ய முடியும். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி காலங்களில் அனுபவமே இல்லாத, லாரியே ஓனா இல்லாத 3 கம்பெனிகளுக்கு கொடுத்து அதோட கான்ட்ராக்ட் ஜூன் 2026 முடிஞ்சது. நம்ம அது சம்பந்தமா இதுக்கு முன்னாடி 2019-24 இருந்த குறைகளையும் 2024 ஜூலையிலிருந்து 20 உண்டான 2 இயர்ஸ் உண்டான காலங்களையும் மதிப்பீடு செய்து எங்கெல்லாம் தவறுங்கிறத நோட்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான நிதித்துறை மூலமாக, கோர்பட்டி மூலமாக, எல்லா துறைகள் மூலமா ஆளுகள் டீம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம், விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஜூன் 2026 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்டென்ஷன் பீரியட்ல எல்லா துறை கவனத்தையும் கேட்டு எல்லா விதமான டிரான்ஸ்போர்ட் கம்பெனியோட கருத்துக்களையும் ஆய்வு செய்து கண்டிப்பாக சிறப்பான ஒரு டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட் கண்டிப்பாக கொடுப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் மோகன் முடிங்க சுருக்கமா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு இந்த சட்டப்பேரவையின் மூலமாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் நெல் கொள்முதல் நிலையம் ஒரையூர், அவியனூர், வீரப்பெருமைநல்லூர், வீரப்பார் என்ற நெல் கொள்முதல் நிலையம் விவசாயிகள் விளை வைக்கின்ற நெல்லை அங்க வாங்கக்கூடிய நிலையம் உள்ளது. இதையெல்லாம் விவசாயிகள் உணவுத்துறை அமைச்சர் ஒரு தடவை கடலூர் மாவட்டத்துக்கு வந்தாரு. 50 ரூபாய்
விவசாயி கிட்ட இருந்து லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு அது ஒருத்தவங்களுக்கு கூட ஏதோ டிஸ்மிஸ் பண்ணன்னு சொன்ன ஒரு பேப்பர்ல பார்த்தேன். அதே போல அங்க அது மட்டும் நடக்கலைங்க. என்கிட்ட ரெக்கார்டு வீடியோ ரெக்கார்டான ஒரு விவசாயி பேசுறது இருக்கு. என்ன பண்றாங்கன்னா, நம்ம கொள்முதல் பண்ற அதிகாரிகள் வேற ஒரு வியாபாரி கிட்ட இருந்து வேற ஒரு இடத்துல இருந்து கொள்முதல் விவசாயி கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணிட்டு அதை அங்க போரா கொட்டுறாங்க. போரா கொட்டும் போது இந்த ஜோன்ல இல்லாத வேற ஜோன்ல இருந்து போய் விவசாயி என்ன பண்றாங்க, அதுக்காக அதை போய் கொடுத்துறாங்க. அந்த தனியார் வியாபாரி கிட்ட கொடுத்துட்டு அதை எடுத்துட்டு இங்க கொட்டுறாங்க. அதை நம்ம கேட்கும் போது கொள்முதல் நிலையம் என்ன சொல்றாருன்னா, இது விவசாயி பேர்ல பதிவு பண்ணிருக்கு, சிட்டா பட்டா வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த இடத்துல அவங்க நெல்லே போடல. அந்த சிட்டா பட்டா இருக்கிற விவசாயி நெல்லு போடல. வியாபாரிகள் அங்க வாங்கிட்டு இங்க அந்த இடத்துல விற்கும் போது இந்த சூழ்நிலை உண்மையாலுமே உழவு ஓட்டி நாத்து விட்டு பெரம்பு நட்டு இந்த நாத்தை நட்டு நெல்ல விளைய வச்சு கொண்டு வர விவசாயிகள் இப்படி அனுமதிக்கிறது ஒரு வரியில கோரிக்கையை மட்டும் சொல்லி தான் அனுமதிக்கிறேன். நீங்க புல் வரலாறு நீங்க சொன்னா அமைச்சருக்கு எல்லாமே தெரியும், அவர் நடவடிக்கை எடுப்பாரு. உணவுத்துறை அமைச்சர் இதை பற்றி என்ன சொல்றீங்களா? முடிங்க. இதுல அவங்க 150 சேரி தலைவர் 150 ரூபாய் வாங்குறாங்க. வாங்கும் போது இந்த விவசாயி கிட்ட 50 ரூபா சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆனா வெளியே தெரியாம அதிகாரி வச்சு 150 ரூபா வாங்கி விவசாயிகளுக்கு லேட் வளர்த்துறாங்க. என் மாவட்ட ஆட்சியர் தலைவர்களும் அதிகாரிகளும் சொல்லி அந்த மாதிரி ஒரு தவறு பண்ணும் போது அவங்களை வழக்கு அந்த வியாபாரிகளை வழக்கு ஒன்று போட்டால்தான் அந்த பயம் வரும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உணவுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் சொன்னது கடலூர் மாவட்டம் மட்டுமல்ல, நானே கிட்டத்தட்ட 12 மாவட்டங்கள் ஆய்வு செய்தேன். 12 மாவட்டங்கள இருக்கிற கிட்டத்தட்ட 4326 டிபிசி நேரடி நெல் குறையங்கள் எல்லா மாவட்டமும் சேர்ந்து கிட்டத்தட்ட 4339 மாவட்டங்கள் கிட்டத்தட்ட. அதுல 4326 சென்டர்ஸ் இருக்கு. இன்னைக்கு ஆசான் டுடே ஓபன் இருக்கு 484 ஓபன் சென்டர்ஸ் இருக்கு. இது இன்று நேற்று நாளையெல்லாம் வரல, இப்படிலாம் லிஸ்ட்ல வரல. இது பல ஆண்டு காலமாக, குறிப்பாக முந்தைய திராவிட ஆட்சி காலங்களில் சிறப்பாக இந்த 50 ரூபா 100 ரூபா வாங்குறாங்க. இது அவங்க லஞ்சம் வாங்குவது மட்டும் குறிக்கோள் அல்ல, அவங்க மட்டும் இது பண்ண வரல. இது என்ன பண்றாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி விவசாயிகிட்ட இருந்து நம்ம ஆட்சி காலங்களில் வந்ததுக்கு அப்புறம் எல்லா விவசாயிகளும் நேரடியாக சந்தித்து எங்கெல்லாம் டிபிசி சென்டர்ல அவங்க நெல்லை கொள்முதல் பண்றோமோ அந்த இடத்துல 2 நாட்கள், மினிமம் 2 நாட்கள், மேக்சிமம் 7 நாட்கள் பேமெண்ட் பண்றோம். எங்க பெண்டிங் இல்ல. இந்த முன்னாடி NCCF செங்கல்பட்டு பட்ட ஒரு 4-5 மாவட்டங்களை பண்ணும்போது கூட அங்கிருந்த 1376 கோடிக்கு 5,45,454 மெட்ரிக் ப்ரொக்யூர் பண்ணிருந்தாங்க NCCF முந்தைய காலங்களில். அதோட 314 கூட பெண்டிங் இருந்தது. நம்ம ஆட்சி அமைஞ்ச அடுத்த நாள் மே 10 ஆட்சி அமைச்சோம். அப்பவே விவசாயிகளை கூப்பிட்டு கலந்து ஆலோசனை பண்ணி என்ன பேமெண்ட்டோ கிட்ட 317 கோடி செட்டில் பண்ணியாச்சு, பெண்டிங் எதுவும் இல்லை. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி நெல்லெல்லாம் கொள்முதல் பண்ணும்போது சில விவசாயிகள் நேரம் அவங்க விலைக்கு அவங்க கமிட்டிக்கு போயிடுறாங்க. இங்கெல்லாம் நம்ம மாவட்டங்கள், சில மாவட்டங்களில் கமிட்டிகள் அதிகப்படியான ஆளுமை பண்றாங்க. அந்த கமிட்டிகள் நெல்லை கொடுத்துறாங்க. அந்த நெல்மணிகளை வாங்கிட்டு போய் உடனே இவங்க ட்ரேடர்ஸ், இந்த ட்ரேடர்லாம் சேர்ந்து அந்த நெல்மணிகளை உடனே அங்க இருக்க மற்ற விவசாயிகிட்ட சிட்டா பட்டா அடங்கெல்லாம் வாங்கி அதை கொண்டு டிபிஎஸ்ல போட்டுறாங்க. இது அதுக்கு 100-200 வாங்குறாங்க. இதுல ஒரு பெரிய என்னோட ஆய்வுக்கு இப்பெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டு என்ன அப்படின்னா, எப்பவுமே இந்த அரிசி கடத்தல் பதுக்கல் இதெல்லாம் எங்க இருக்குன்னா பார்டர் ஸ்டேட்ல இருக்கும். தமிழகத்தில் இருக்கிற 4-5 கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த பார்டர்ல இந்த மாதிரி அரிசி கடத்தல் இருக்கும். இதுதான் நிறைய நம்ம பார்த்திருப்போம், கேட்டிருப்போம், கவனிச்சிருப்போம். நம்ம எல்லாருக்கும் பரவலாக தெரியும், பேப்பர்லாம் பார்த்திருப்போம். இப்பெல்லாம் என்ன நடக்குதுன்னு, அரிசி கடத்தல் பார்டர் ஏரியாவில் இல்ல, மாநிலத்தோட எல்லைகள் இல்ல, சிட்டிக்குள்ளேயே வித்தின் சிட்டிக்குள்ள இங்க போனா திருவொற்றியூர்லயோ அல்லது நம்ம சிட்டிக்குள்ளேயே இந்த கடத்தல் நிறைய பக்கம் பார்க்க முடியுது. இதெல்லாம் இவங்க தான் ட்ரேடர்ஸ். எப்படி ஒரு ட்ரேடர் நெல்லை வாங்குற நெல்லை விவசாயிட்ட வாங்கி கமிட்டியில வாங்கி அந்த நெல்லை எப்படி ட்ரேடிங் பண்ணி கொண்டு வந்து டிபிஎஸ்சி கொடுக்குறாங்களோ அதே போல பெரிய ஊழல், பெரிய ஒரு சிஸ்டம் உள்ள இருக்கு.
நிர்வாக திறமையால் உருவாக்கப்பட்ட சிஸ்டம் இது. இந்த ஒன்று நிர்வாகம் கரெக்டா பண்ணோம்னா, நிர்வாக திறமை இருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரேடர்ஸோ இந்த மாதிரி ஒரு தவறு வர சான்சஸ் இல்லை, ஊழல் மலிந்து போகாது. இது எப்படின்னா, கடந்த என்னோட பழக்க வழக்கங்கள், நானோட ஆராய்ச்சி ஆய்வுள்ள இருக்கும்போது ஒரு வியாபாரி, ஒரு ட்ரேடர், அந்த ட்ரேடர் வச்சு எல்லாமே ட்ரேடர் தான், ஒரு வியாபாரி ரேஷன் கடைகள் இருந்து அரிசி வாங்குறாரு, மக்கள்கிட்ட இருந்து வாங்குறாங்க, இல்ல மக்கள்கிட்ட இருந்து வாங்குறாங்க, அல்லது வெறும் பில்லை மட்டும் போட்டுட்டு ரேஷன் கடை ஊழியர்கள் மூலமாக அந்த அரிசி வாங்கிட்டு போயிடுறாங்க. அந்த அரிசி மூட்டை மூட்டையாக பேக் பண்ணி அந்த மூட்டைகள் நேராக அரவி ஆலைகளுக்கு நெல் அரிசி ஆலைக்கு வந்துடுது. அந்த அரிசி ஆலைக்கு நெல் வந்தது, அந்த நெல் திரும்பியும் அதே குடோனு, அதே நம்மளோட ரேஷன் தாலுக்கு குடோனுக்கு ரேஷன் கடைகளுக்கு வருது. இதே மாதிரி தான் நெல்லும் நம்ம டிபிசி சென்டர் மூலமா நேரடியாக விவசாயிகள் இருந்து டைரக்டா நெல்லை வாங்குறோம். அந்த நெல்லை வாங்கி அரவி ஆலைக்கு அனுப்புறோம். அந்த அரவி ஆலைகள் இருக்கிற நெல் அது அப்படியே தான் இருக்கும். அந்த நெல் திருப்பியும் அதே ட்ரேடர் மூலம், இது நம்ம இதே ட்ரேடர் மூலமாக இதே ட்ரேடர்ஸ் திரும்பியும் வேற ஒரு மூலமா இதே டிபிசி நெல் வந்துடுது. இது ஒரு சர்க்குலேஷன். இந்த சர்க்குலேஷனை இன்று நேத்தெல்லாம் வரல, பல ஆண்டு காலமாக நிர்வாக திறமையற்ற காரணங்களால இந்த துறையில இது ரெகுலரா நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் இப்ப பார்த்தோம்னா இந்த சிட்டி சப்ளைஸ், நம்மளோட சிவில் சப்ளை, சிஐடி துறைகள், நம்ம துறைகளை பார்க்கும்போது எல்லாரும் கேரளால, கர்நாடகால, ஆந்திரால அரிசி எடுத்துட்டு போய் அவங்க மக்கள் சாப்பிட்றதுக்காக கடத்திட்டு போவாங்க. இப்ப அந்த கடத்தல்கள் மாறி ஊழல் செய்வதற்கும் திருட்டுத்தனம் பண்றதுக்கும் மற்ற ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்காக இது உள்ளுக்குள்ளேயே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே விவசாயிகளை ஏமாற்றுவதற்காகவும் அதுல ஒரு ஊழல் செய்வதற்காகவும் இந்த ட்ரேடர்ஸ் பெரிய மார்க்கெட்டா இயங்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம முதலமைச்சரோட கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். அது அவரோட அறிவுறுத்தல் பிரகாரம் பல இடங்கள் ஆய்வு பண்ணி பல இடங்களுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்து இந்த 40 ரூபாய், 50 ரூபாய், 60 ரூபாய் வாங்குற ஒரு டிபிசி இருக்கிற கிளர்க் லெவல்ல இருந்து அரவை ஆலை உரிமையாளர்னு பார்த்து பேசியிருக்கேன். ரேஷன் கடைகள் இருக்கிற ஒரு ஒர்க்கர்ஸையும் கூப்பிட்டு இதை மாதிரி பண்ணக்கூடாது, ஒவ்வொரு ரூபாயும் மக்களுக்கான பணம், மக்களுக்கான நிதி, அரிசி இல்லாமல் உணவு இல்லாமல் எந்த மக்களும் பாதிக்கப்படக்கூடாது. நீ அரிசி மக்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் அது வேற ஒரு திட்டங்களுக்கு போய் சேரும். நம்ம இருக்க அங்கன்வாடி மையங்களோ இல்ல காலை உணவு திட்டம், மாலை உணவு திட்டம், பள்ளிகள், கல்லூரிகள், நம்மளோட ஹாஸ்டல்ஸ், சமூகத்துறை ஹாஸ்டல்ஸுக்கு போகும், ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போய் சேரும், சிறைச்சாலைகளுக்கும் நம்ம உணவுப் பொருள் தான் போகுது. இந்த மாதிரி எல்லா துறைகளுக்கும் போய் சென்றடைகிறது. அதனால எந்த இடங்கள்லையும் ஒரு நியாய விலை கடையில் இருக்கிற ஒரு ஊழியர் கூட தவறு செய்யக்கூடாது. ஒரு குடோன் இருக்கிற ஒரு லோடுமேன் கூட, கூலி தொழிலாளர், சுமை தொழிலாளி கூட இந்த அரிசிகளுக்கு உடந்தையாக இந்த கலப்படத்திற்கு, இந்த ஒரு நிர்வாக திறமையற்ற இடத்துக்கும் இருக்கக்கூடாதுங்கிறத முனைப்பாக சொல்லி, இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொருவருக்கும் நம்மளோட துறையோட அவசியத்தையும், அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் துறை அதை விளக்கமாக சொல்லிக் கொடுத்து எங்கெல்லாம் இந்த ட்ரேடர் ஆக்டிவிட்டி அதெல்லாம் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு சில மாதங்களில் ஆக்டிவிட்டி எடுக்கப்படும். நன்றி. டாக்டர் திருப்பதி பேசும். டாக்டர் திருப்பதி. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, வணக்கமுடன் தெரிவித்துக் கொள்வது, நான் திருப்பத்தூர் மாவட்டம் புதியதாக ஆரம்பிக்கப்பட்ட மாவட்டம் என்பதால் பெரும்பான்மையான அரசு அலுவலகங்கள் அங்கு இல்லை. கூட்டுறவுத்துறையின் சார்பாக ஏதாவது பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றால் அருகில் வேலூருக்கோ அல்லது கிருஷ்ணகிரிக்கோ சென்று வர வேண்டும் என்று உள்ளதால், அதனால் கூட்டுறவு பயிற்சி மேலாண்மை நிலையத்தை ஆரம்பிக்கும்படியும், அதேபோல் உதவி இயக்குனர் தணிகை அலுவலகம் திருப்பத்தூரில் ஆரம்பிக்கும்படியும் மற்றும் உணவு பாதுகாப்பு துறையின் மூலமாக அங்கு அதிகமாக புளியம்பலமும் மற்றும் மிளகாயும் விளைவதால் குளிர் பதனீட்டு நிலையம் ஆரம்பிக்க முடியும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக மாண்புமிகு அமைச்சர்களை கேட்டுக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு திருமதி குழந்தை ராணி நாச்சியார் அவர்கள். உட்காருங்க. அடுத்தடுத்து வரும்போது இல்லைங்க, அடுத்தடுத்து வரும்போது தரேன். பேசி முடிக்கட்டும். ஒரு உறுப்பினர் பேசி முடித்தவுடன் நான் 2 பேருக்கு வாய்ப்பு தரேன். உட்காருங்க. வாய்ப்பு தரேன். உட்காருங்க. கொடுக்கலாம். உட்காருங்க. நான் தரேன். அடுத்து வரும்போது தரேன். உட்காருங்க. அவங்க பேசி முடிக்கிட்டு உட்காருங்க. என்னை இந்த இடத்தில் அமர வைத்த என்னுடைய ஆண்டவருக்கு என்னுடைய முதல் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல்
அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்ற திருவள்ளுவர் பெருந்தகையின் குரலுக்கேற்ப ஒரு பக்கம் சாயாமல் நடுநிலையில் நிற்கும் தராசு தட்டை முல்லை போல ஆளும் கட்சியினரும் எதிர் கட்சியினரும் சமநிலையில் பாவித்து அனைவருக்கும் உரிய வாய்ப்புகளை சமமாக வழங்கி இந்த பேரவையை வழிநடத்தி வரும் தங்களுக்கு நன்றிகளையும் வணக்கத்தையும் செலுத்திக் கொள்கிறேன். பேரவை மரபுகளையும் ஜனநாயக நெறிகளையும் நன்கு அறிந்தவர் நீர். வரலாற்று சிறப்புமிக்க இந்த பேரவையை நமது பெருமைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களின் வழிகாட்டுதலோடு சீரோடும் சிறப்போடும் கண்ணியத்தோடும் தாங்கள் தொடர்ந்து வழிநடத்தி செல்வீர்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நடப்பாண்டில் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் என்னை வேட்பாளராக தேர்ந்தெடுத்து அமோக வெற்றி பெற செய்த தமிழக வெற்றி கழகத்தின் ஈடு இணையற்ற தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த இடத்துல என்னை அறிமுகம் செய்த எனக்கு பொதுச் செயலாளர்கிட்ட என்னை அறிமுகம் செய்த தம்பி கல்லணைக்கும் ஜெகன் தம்பிக்கும் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். அவர்கிட்ட அறிமுகம் செய்து வச்சனாலதான் நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். அவங்களுக்கு நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். மற்றும் எங்களுக்கு வந்து ஒரு தாயா, தகப்பனா, அண்ணனா, சகோதரனா எங்க கட்சியையும் எங்களையும் வழி நடத்தி இன்னைக்கு ஒரு அன்பு தோழரா எங்களோட இருக்கிற எங்க பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வராமலே ஜெயித்த ஒரே முதல்வர் எங்க விஜய் சார். எங்க தொகுதிக்கு வரவும் இல்ல, எங்களுக்காக ஓட்டு அவர் வந்து கேட்டு வரவும் இல்ல. ஆனாலும் எங்க தொகுதியில பாருங்க 4 தொகுதியும் ஜெயிச்சு கொடுத்த ஒரு தலைவர், வெற்றி தலைவர் எங்க விஜய் சார். எல்லாரும் இன்னைக்கு தாய்மாமான் பிள்ளைகளுக்கு அவங்க சொந்த அண்ணன் தம்பி அறிமுகப்படுத்தல, எங்களுடைய தலைவரை தான் அறிமுகப்படுத்துறாங்க. விஜய் சார்னு, விஜய் மாமான்னு சின்ன குழந்தைகளுக்கு மாமாவாகவும் அண்ணனாவும் அன்பாகவும் இருக்கிற எங்க அன்பு தலைவருக்கு என் நன்றிகளை வணக்கத்தையும் செலுத்திக் கொள்கிறேன். ராமநாதபுரம் சேது நாட்டை பவானி சங்கரன் கைப்பற்றிய பொழுது அதனுடைய நேரடி வாக்குதாரனான கட்டையத்தேவர் அந்த நாட்டை கைப்பற்ற, தன்னுடைய முறையான ராஜ்யத்தை கைப்பற்ற சிவகங்கை பாளையக்கோட்டை ஜமீன்தார் சசிவர்ண பெரியா உடையாத்தேவரோடு கைகோர்த்து ராமநாதபுரத்தை ஜெயித்த பொழுது 5 பங்கு ராமநாதபுரத்தில் 2 பங்கை வெகுமதியாய் பெற்று 1730களில் உருவான நிர்மாணிக்கப்பட்ட ஊர் சிவகங்கை சீமை. அதில் முதல் மன்னராய் அவர் 20 ஆண்டுகாலம் ஆட்சி செய்த பிறகு அவருடைய மகன் முத்துவடுகநாத தேவர் 22 ஆண்டு காலம் சிவகங்கை சீமையை ஆட்சி செய்தார். அவர் 1772 போரிலே காளையார் கோயிலே கொல்லப்பட்ட பிறகு அவருடைய பட்ட மகரிஷி ராணி வேலு நாச்சியார் அந்த சிவகங்கை சீமை ராணியாக வந்தார். காளையார் கோயிலே தன் கணவனை கொன்ற வெள்ளையனை அடியோடு அழித்து சிவகங்கையை மீட்க வைராக்கியம் கொண்ட ராணி வேலு நாச்சியார் 8 வருடங்கள் தவம் இருந்து வைராக்கியம் கொண்டு வெள்ளையனை அடியோடு விரட்டி தன் நாட்டை மீட்க திரைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து 1780 சிவகங்கையை மீட்க அவருக்கு உறுதுணையா இருந்த சகோதரரை போல உறுதுணையா இருந்த பெரிய மருதுபாண்டியரால் அழைக்கப்பட்ட வெள்ளை மருது, சின்ன மருதுபாண்டியர் என அழைக்கப்பட்ட சின்ன மருது, காளையார் கோயில் பிரிவுக்கு பெரிய மருது, திருப்போணம் பிரிவுக்கு சின்ன மருது, சிங்கம்புணரி படை பிரிவிற்கு நன்னி அம்பலம், வாளுக்கு வேலி, குயிலி மற்றும் இப்படி சிறந்த பெரிய தியாகங்கள் நிறைந்த ஊர் எங்கள் ஊர். இவர்களை கொண்டு ஜெயித்து சிவகங்கையை மீட்டு வெற்றி கொடி கோட்டையிலே நாட்டிய ராணி வேலு நாச்சியாரை தங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களுள் ஒருவராய் வைத்த எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு எங்கள் சிவகங்கை சமஸ்தானத்தின் சார்பாகவும் சிவகங்கை சட்டமன்ற தொகுதி மக்களின் சார்பாகவும் எனது சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளை இந்த மாமன்றத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்களுடைய பகுதி மிகவும் பின்தங்கிய பகுதி, மிகவும் வறட்சியான பகுதி. எங்க பகுதியில தொழில் வளர்ச்சி இல்ல, விவசாயம் இல்ல, எந்த ஒரு வறட்சியான பகுதியா இருக்கலாம், எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் இன்ன வரைக்கும் செய்யப்படல. அப்படிப்பட்ட எங்க சிவகங்கைக்கு எத்தனை அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள், எத்தனை ஆட்சியாளர்கள் வந்திருக்கிறார்கள், இதை இன்ன வரைக்கும் அப்படிப்பட்ட சரித்திர பூமி, புண்ணிய பூமியில எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் செயல்படுத்தப்படல.
கிராஃபைட் தொழில் இருக்கு. அந்த கிராஃபைட் தொழில இன்ன வரைக்கும் எந்த ஒரு திட்டங்களும் கொண்டு வரப்படல. கிராஃபைட் நல்ல உலகத்தரம் வாய்ந்த கிராஃபைட் தொழில இதுவரைக்கும் சந்தைப்படுத்துதல்ல வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்படவில்லை. இப்படி வெளிநாட்டுல முதல் தரமான இந்த சந்தைப்படுத்தல் இருந்தா எங்க பகுதி தொழில் வளர்ச்சியில முதல் தன்னிறை பெற்ற மாவட்டமா இருந்திருக்கும். இன்னைக்கு அந்த பகுதி சந்தைப்படுத்தப்படல. முதல் தரமான கிராஃபைட்டை தயாரித்த முடித்த பிறகு கழிவுல இருந்து பென்சில் போன்ற உபரி தொழில்கள் சார்பு தொழில்கள் தயாரிக்க முடியும். 5 கோடி முதலீட்டுல 500 பேர் இன்னைக்கு வேலை செய்யலாம். இன்னைக்கு அந்த முதலீடு செய்ய அங்க எந்த இதுவும் செய்யப்படல. அந்த கிராஃபைட் அதோட தொழிலாளர்கள் 108 பேர் தான் வேலை பார்க்கறாங்க. அப்பேற்பட்ட கிராஃபைட்ல இன்னும் அதிக நேரம் எங்களுடைய பகுதியில் ஆய்வு செய்து பார்த்தா அந்த ஒரு தொழிலே போதும் எங்களுக்கு. அங்கே எந்த சார்பு தொழில்கள் இதுவரை கொண்டு வரப்படவில்லை என்பதை இந்த சபைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ஸ்பைசஸ் பார்க் என்று ஒரு பார்க்கை திறந்தார்கள். அது இதுவரைக்கும் அந்த பார்க்கை நடத்தவே இல்லை, பூட்டி தான் கிடக்கு. அதை எதுக்கு ஓபன் பண்ணாங்கன்னு தெரியல. கடந்த ஆட்சியில எங்க ஆட்சியில் அதை நடப்பாண்டுக்கு கொண்டு வரணும்னு நான் இந்த சபைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல விவசாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா விவசாயத்துக்கான தண்ணீர் வரத்தோ கம்மாய் குளங்கள் குட்டைகள் இதுவரைக்கும் தூர்வாரப்படாம வேலிக்காத்தான் மண்டி இப்படித்தான் கிடக்கு. எங்களோட அத்தனை நீர் வரத்துகளும் அடைபட்டு கிடக்கு. அதையெல்லாம் தூர்வாரி விவசாயத்துக்கு எங்களுக்கு பெரிய தண்ணீர் வரத்துக்கு ஏதாவது செய்யணும் சொல்லி நம்ம கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறேன். எந்த பகுதிக்கு போனாலும் அந்த பகுதியில் வெறும் வேலிக்காத்தான் தான் மண்டி இருக்கு. எங்க ஊர் கரிக்காடா தான் கிடக்கு. இந்த பகுதியில் தொழில் வளர்ச்சிக்கு மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு ஆய்வு செய்து எங்களுக்கு தொழில்களை கொண்டு வரும் என்று எங்கள் சிவகங்கை மாவட்ட மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இளைஞர்களோட சிந்தனை மாறினால்தான் அவங்க வாழ்க்கை மாறும். ஆனா இளைஞரோட சிந்தனை எதுவுமே மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்க ஊர்ல ஒண்ணு வேலையை தேடி வெளியில போகணும், இல்லாட்டா சிவகங்கையில இருந்து சும்மா பேசிட்டு இருக்கணும். அந்த மாதிரிதான் இருக்கு படித்த இளைஞர்களோட இன்னைக்கு வாய்ப்பு. ஏன்னா ஒரு பொறியியல் கல்லூரி இல்ல, ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் எதுவுமே கிடையாது, ஒரு உபரி தொழில்கள் எதுவுமே கிடையாது எங்க ஊர்ல. நீங்க வந்து ஆய்வு செய்தா எங்க பகுதிக்கு வேண்டிய என்ன செய்யணும் ஆய்வு செய்து கொண்டு வர உபரி தொழில்கள் ஏதாவது கொண்டு வரலாம். அதே போல சிட்கோ என்று ஒரு இருக்கு. அதுல பாதி கட்டடம் நிரப்பப்படவே இல்லை. சிட்கோல பாத்தீங்கன்னா பூட்டி தான் கிடக்கு. அதை இப்ப சிறு குறு தொழில் முனைவோர்கள் எங்களுக்கு தாங்கன்னு கேட்கறாங்க. அதையும் தங்கள்கிட்ட தெரிவித்துக் கொள்கிறேன். சுகாதாரத்துறையை பாத்தீங்கன்னா மருத்துவத்துல மருத்துவ கல்லூரியில சாதாரண காய்ச்சல் சின்ன சின்ன இதுகளுக்கு வேணா அந்த மருத்துவக் கல்லூரியில சிகிச்சை பெற முடியும். தவிர பெரிய அளவுல ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இல்ல, நரம்பியல் நிபுணர்கள் இல்ல, எந்த ஒரு பெரிய உயர்தர சிகிச்சைக்கான வழிமுறைகள் எதுவுமே எங்க ஊர்ல இல்ல. இதெல்லாம் தயவு செய்து நாங்கள் சுகாதாரத்துறைக்கு தெரிவுபடுத்திக் கொள்கிறோம். அந்த பெரிய உயர் சிகிச்சை எல்லாமே எங்க ஊருக்கு வேணும். எங்க ஊர்ல மருத்துவ கல்லூரி இருக்கு, அதுக்கு வேணும். அதே போல சின்ன படித்த பிள்ளைகள் எல்லாம் நர்சிங் காலேஜோ டி ஃபார்மோ பி ஃபார்மோ இதெல்லாம் படிக்கணும்னா வெளியில தான் போக வேண்டியிருக்கு. அரசு சார்ந்த கல்லூரிகள் எதுவும் இல்ல. இப்ப அரசுல நம்ம முதல்வர் அவர்கள் 7 கல்லூரிகள் நர்சிங் கல்லூரி அறிவிச்சிருக்காங்க. அதுல ஒரு கல்லூரியை எங்களுக்கு தாங்கன்னு தாழ்மையோட கேட்டுக்கிறோம். மிகவும் பின்தங்கிய பகுதி, யாரும் ஏறிட்டு பார்க்காத ஒரு பகுதி, எங்களுக்கு வாய்ப்பை கொடுங்கன்னு நாங்க அந்த 7 கல்லூரியில ஒரு கல்லூரி எங்களுக்காக கேட்கிறோம். அந்த கல்லூரியில் தந்தீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்கள் பயன்பெறுவார்கள். பொறியியல் கல்வி வந்தால் இளைஞர்கள் பயன்பெறுவார்கள். இதை சபைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சுகாதாரம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இல்லாத எத்தனையோ கிராமப்புறங்கள் எங்க பகுதியில் இருக்கு. கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் தூக்கிட்டு ஓடணும், இல்லைன்னா எங்கேயாவது பக்கத்துல இருக்க சின்ன கிராமங்கள்ல இருந்து டவுனுக்கு வரணும். இது அங்கேயே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருந்தா எங்களுடைய கிராமப்புற மக்கள் பயன்பெறுவார்கள். பாதி கிராம சுகாதார கட்டணம் இடிந்து கிடக்கு, சிதிலம் அடைந்து இருக்கு. இதெல்லாம் பராமரிக்க அரசுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன். எங்க ஊர் பாத்தீங்கன்னா சசிவர்ண தேவரால உருவாக்கப்பட்ட எங்க ஊர் இன்னைக்கு தெப்பக்குளம் ரொம்ப அழகான இடம். அந்த நகர நிர்மாணிக்கப்படும் பொழுது அந்த தெப்பக்குளத்துல இருந்து நீர் அரமனைக்குள்ள போகும். அப்பேற்பட்ட அந்த தெப்பக்குளம் இன்னைக்கு கவனிக்கப்படாம தூர்வாரப்படாம சிதிலமடைஞ்சு கிடக்கிறத பராமரித்து பண்ணி எங்களுக்கு சீரமைத்து தர வேண்டும் என்று கவர்மெண்ட்ல நான் கோரிக்கை வைக்கிறேன். அதே மாதிரி அரசனி முத்துப்பட்டின்ற தெப்பக்குளமும் அதே மாதிரிதான் இருக்கு. இதெல்லாம் சீரமைத்து தரன்னு கேட்கிறேன். கல்லல் காளையார் கோயில்ல 70 வருஷமா போராடிட்டு இருக்காங்க ஒரு பேருந்து நிலையம் இருக்கணும்னு. இதுலயும் அமைச்சர்கள் 2 பேர் இருந்திருக்காங்க எங்க ஊர்ல. கல்லல் திருப்பத்தூர்ல ஒரு அமைச்சர் இருந்திருக்காரு, எங்க ஊர்லயே ஒரு அமைச்சர். இதுவரைக்கும் அந்த காளையார்கள் பேருந்து நிலையத்துக்கு என்ன செய்யணும்னு இதுவரைக்கும் செய்யல. சின்ன வெயில்ல நிக்கிறாங்க மக்கள்லாம். ஒரு நிழல் கூட அமைத்து ஒரு நல்ல பஸ்ஸான தரமா இன்ன வரைக்கும் அமைச்சு தரல. காளையார் கோயிலுக்கு பைத்தியம் அங்கே குப்பை கிடங்கு, சிவகங்கைக்கும் காளையார் கோயிலுக்கும் குப்பை கிடங்கு அதிக அளவு இருக்கு. அந்த குப்பை பிரச்சனை எப்படி பாத்தீங்கன்னா மக்களுடைய சுகாதாரத்தோட
பெரிய வாழ்க்கை பிரச்சனையா இருக்கு. மருத்துவ கல்லூரி பக்கத்துல குப்பையை கொட்டுறாங்க. மருத்துவ கழிவுகள் இங்க கொட்டப்படுது. அந்த மருத்துவ கழிவுகளை வெளியே எடுத்துட்டு போய் கொட்டுங்கன்னா அதை இன்ன வரைக்கும் கேட்காங்க ஆள். நாங்க தனியா போராடிட்டு இருக்கேன். இந்த குப்பை கடைக்காக நான் தனியா போராடிட்டு இருக்கேன். குப்பை கடைக்கு ஒரு இடம் பார்த்து தாங்க, இந்த கழிவுகளை வெளியேற்றி எங்களுக்கு சுகாதாரம் பண்ணித்தாங்கன்னா அதுக்கு இன்னைக்கு அதிகாரிகள்ட்ட எந்த நடவடிக்கையும் இல்ல. நாங்க